எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில தமிழ் வராங்க. அவங்களுடைய சங்க பெண்கள் எல்லாம் அவங்கள வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது வாழ்த்துக்கள் தமிழு, வா தமிழு, ஏதோ உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கே நீ 100 ஓட்டு அது மாதிரி தான் வாங்கிடுவியோன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ ஓட்டு வாங்குவேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி மேடமும் வாழ்த்துறாங்க. வாழ்த்திட்டு, தமிழ்ச்செல்வி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் வெற்றி வேட்பாளர். எவ்வளோ ஓட்டு வித்தியாசமாக நீ வாங்கியிருக்க. அதனால் உனக்கு தோல்வியே இருந்தாலும் நீதாம்மா வெற்றி வேட்பாளர் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் சொல்கிறாங்க, மேடம் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. உடனே தனமும் அக்கா சூப்பரான பிளான் வச்சுருக்காங்க மேடம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், அப்போ தமிழ்ச்செல்வி லக்ஷ்மி மேடம் கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நான் எங்கள் வீட்டு வாசலில் நானும் எங்கள் அம்மா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து ஒரு வடை கடை டிஃபன் கடை போடலான்னு நினைக்கிறோம். பஜ்ஜி போண்டாலாம் போடலான்னு நினைக்கிறோம் மேடம் அப்படின்றாங்க. உடனே லக்ஷ்மி மேடம் கேட்குறாங்க, என்ன எப்படி பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு தமிழ்ச்செல்வின்னு போர்டு போட்டு ஒரு தள்ளு வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு நிறுத்துகிறாங்க. அப்போ மேடம் நீங்கள் தான் அதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நானா அப்படின்றாங்க. ஆமாம் மேடம், எலெக்ஷனில் என்னை நிற்க வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதனால் இந்த கடையும் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிஃபன் கடையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க. ஸ்டார்ட் பண்ணதும் லக்ஷ்மி மேடம், நான் சாப்பிடாம போக மாட்டேன் தமிழ், எனக்கு டிஃபன் கொடுன்றாங்க. உடனே டிஃபன்லாம் வச்சு கொடுத்ததும், தமிழ் சாம்பார் சூப்பர், வேறு லெவல் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்த்துறாங்க. நீ கண்டிப்பாக தமிழ்ன்றவ தோல்வியை சந்திக்கவே கூடாது, ஆனால் தோல்வியை விட நீ வெற்றியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு, இந்தா தமிழ் 10,000 ரூபான்ட்டு கொடுக்குறாங்க. தமிழ் வேண்டாம், இது என்னதுன்றாங்க. வச்சுக்கோ, நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு உன் கடையில் போனி பண்ணியிருக்கேன், அதனால் இதை வச்சுக்கோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தமிழும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது வீட்டில் சேது தாங்க ஜெயிச்சிட்டாரு. அதனால் ஒரே ஆர்ப்பாட்டத்தோட கொண்டாட்டத்தோட டான்ஸோட அவரை வாழ்த்திக்கிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க சேதுவை. உடனே சேதுவை கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க அப்பா பார்த்து அவரை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ ஜெயிச்சிட்டப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி தழுவுறாரு. தழுவுன உடனே எல்லாம் பாட்டி சொல்கிறாங்க, அடியே என்னடி நிற்கிறீங்க, ஆரத்தி எடுங்கடி, என் பேரனுக்கு ஜெயிச்சு வந்திருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ஐஷுவும் தாமரையும் போயிட்டு ஆரத்தி எடுக்கலான்னு ஐஷு வராங்க. உடனே தாமரைக்கு கோவம் ஏய் என்னடி நீ இன்னைக்கு வந்தவ, நீ ஆரத்தி எடுப்பியா? நான் சின்ன வயசுலேருந்து என் மாமா கூட இருக்கேன், நான் தான் ஆரத்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க 2 பேரும். உடனே நடேசன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும், அதாவது மோகனா சொல்கிறாங்க, சேதுக்கு அதிக கண் திருஷ்டி விழுந்துருச்சு, அதனால் 2 பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுங்க அப்படின்றாங்க. உடனே ஐஷுவும் தாமரையும் 2 பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. மாலையை போட்டு அவரை வரவேற்கிறாங்க. வரவேற்றதும் சேது வீட்டுக்குள்ளே வந்ததும் அவருடைய ராசாங்கம் சிம்மாசன சேரில் சேதுவை உட்கார சொல்கிறாங்க. சேது உட்கார மாட்டேன் அப்படின்றாரு. அப்பா, நான் இந்த சேரில் உட்கார கொஞ்சம் கூட நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லைப்பா, இது உங்களுடைய சேர்ப்பான்றாரு. யோ உக்காரியா, வாயா சேது அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைய கூப்பிட்டு ராசாங்கம் அந்த சிம்மாசன சேரில் அவரை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதும் அப்படியே அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாருங்க. சேது ஃபீல் பண்ணதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா, இந்த சேரில் நீங்கள் உக்காரும்போது என்ன தோரணை இருக்குமோ அதே தோரணை இப்போ சேதுக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேது அப்பா உங்களுக்கு தான்ப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்ட்டு எழுந்து, அப்பா நீங்கள் இந்த சேரில் உக்காருங்கப்பான்னு அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டி அவங்க அப்பா கழுத்தில் போட்டு சேரில் சேது உட்கார வைக்கிறாரு ராசாங்கத்தை. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாட்டி ராசாங்கம், நீ தாயா இந்த சேருக்கு கம்பீரமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லும்போது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, சாவித்ரி சேது, நீ 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன்னு அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட சவால் விட்ட, அப்படி இப்படின்னு இழுபறி ஆகி 432 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்திருக்கப்பா, இந்த நிலைமைக்கு அவள் ஆளாகிட்டாளே அந்த தமிழ்ச்செல்வின்றாங்க. உடனே ராசாங்கெல்லாம், எதுக்கு இந்த நேரத்தில் இந்த கதையெல்லாம் பேசுகிற, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா
தமிழ்ச்செல்வி வந்து வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து, "என்னடி தமிழு, நீ தூங்காமல் எந்த நேரத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, "அம்மா, படிக்கிறது தாம்மா என்னுடைய லட்சியம். நாளைக்கு நான் மேலும் மேலும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும். நான் யார் கையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அப்போ தான் நாளைக்கு என்னுடைய குழந்தை பிறந்து வந்துச்சுன்னா எங்கள் அம்மா டாக்டரு அப்படின்ற பெருமையை அது சுமக்கும். அதுக்கும் பெருமையாக இருக்கும்மா. நானும் என் குழந்தைய யார்கிட்டேயும் கையேந்தி நிற்கக்கூடாதும்மா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷனில் ரொம்ப வந்து உழைச்சி ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்தடுத்த கட்டங்களை யோசித்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இதை வந்து நாளைக்கு இந்த ஈஸ்வரி பெருசா தமிழ் செய்யற மாரி ஒரு செயலை செஞ்சு அந்த குடும்பத்தில் கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. எப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு நாளைய வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. பாய்.